தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. கும்பகோணம் மாநகரில் இருந்தும் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்தும் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம், அதன் சுற்று வட்டார பகுதிகளான திருக்கருகாவூர், பண்டாரவாடை, ராஜகிரி, திருப்பாலைத்துறை பகுதிகளில் திடீரென இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலை மழைநீர் பாய்ந்தோடியது. இதேபோல் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் சூறை காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பலத்த காற்று வீசியதால் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. இரவில் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலையில் மழைநீர் ஓடியது. இரவு நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமம் அடைந்தனர். இருப்பினும் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் உருவாகியுள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மக்கள் நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு விரைவாக சென்று சேரும் வகையிலும் புதிய திட்டங்களை விரைவில் செயல்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள் துறை, உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை, மின்சாரத்துறை உள்ளிட்ட துறைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை சார்பில் திருச்சி மற்றும் கோவையில் கட்டப்பட்டு வரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்களின் பணிகள், கலைஞர் பன்னாட்டு மையம், நெடுஞ்சாலைத்துறை சார்பில் முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டம், புதிய சாலைகள் மற்றும் மேம்பாலங்கள் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்பில் ரேஷன் கடைகளை மேம்படுத்துவது, புதிய பணி நியமனங்களை மேற்கொள்வது, பொது விநியோக திட்ட செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். மின்சாரத்துறை சார்பில் புதிதாக துணை மின் நிலையங்கள் அமைப்பது, மாநிலத்தின் சொந்த மின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.